இதா கேவலம் கேவலம். இது இதெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு காலையில இருந்து கிளம்பிட்டார், இந்த போயிட்டு இருக்கார், இந்த ஏறிட்டார், இந்த திரும்பிட்டார். அவன் இது பெருமையா கருதிட்டான். நீங்க பேசும்போது கூட்டம்லாம் அவோ இதுல பங்கு அவோ ஐயோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க, சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க. எதுக்குடா வந்தவொடனே பாடுறா, எதுக்குடா காலையில இருந்து 8 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கான்னு ஒருத்தன் கேட்கல. இது என்னது? இல்ல அவர் பேசும்போது, அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன், அவனும் படம் பார்க்க மாட்டான், அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான், கத்திக்கிட்டே இருப்பான் தானே. அதனால ரசிகர் கூட்டமா இருக்க முடியாது, முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான். அதேதான் நடக்குது. அந்த திரையரங்குல முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது. இததான் எங்க அப்பா மணியரசன் தெருக்கூத்துன்றது. வித்த தானே இது. நீங்க ஏற்கனவே இருங்க, ஐயா கேட்ட கேள்விக்கு சொல்றேன். ஐயா, நீங்க கேட்டீங்கல்ல, விண்வெளியில கடற்கரை, சென்னை கடற்கரையில் ஒரு வித்த காட்டினாங்க பாத்தீங்களா? நாங்க பாருங்க இவ்வளவு இது வச்சிருக்கோம், விமானம் வச்சிருக்கோம்ல. நான் கேட்டேன், இவ்வளவுலாம் வச்சிருக்க, நாங்க இந்த கடலுக்குள்ள சாகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்ப ஒண்ணு செய்ய, 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த கடலுக்குள்ள வித்தையை காட்டு, சிங்களம் அதை பார்த்துட்டா பயந்துக்கிட்டு தொடாமையாவது இருக்கான்ட்டு மொத்தமா வித்த காட்டுன்னு வந்து அதுல 15 பேர் செத்து போனான்ல. அப்ப உத்து பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன்னா நீ வித்த காட்டின, அதுக்கு வித்தக்காரன் நீ, இதுல வித்தக்காரன் என் தம்பி. அதனால இந்த சாவு உனக்கு நல்லா, எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு, ஐயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு. அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு, மணிப்பூர் கலவரத்துக்கு எல்லாம் நீ பொறுப்பு ஏறு, அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க, அவர் இவரும் ஏத்துப்பாரு. என்னங்கய்யா எப்படி இருக்கு? இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லக்கூடாது. அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல். இதை போய் அரசியல்னு சொல்ல, இது அசிங்கம் தான் சொல்லணும். இது போய் அரசியல் பண்றாங்களே, அசிங்கம் பண்றாங்கன்னு வேணா சொல்லுங்க. என்னங்கய்யா? வேற ஏதாவது கேளுங்க, உருப்படியா கேளுங்க.